வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் பார்க்க போவது தமிழர்களின் பெருமையாக விளங்கும் நம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் பற்றிய சிறிய தகவல்கள். முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் இந்த 6 புனித தலங்களின் சிறப்புகள் என்ன, அவற்றின் வரலாறு என்ன என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், முருகப்பெருமானின் அருள்மிகு ஆறுபடை வீடுகளின் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். ஓம் சரவணபவ. வணக்கம் பக்தர்களே. தமிழர்களின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் தெய்வம் முருகப்பெருமான். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக விளங்கும் முருகனுக்கு ஏன் 6 படை வீடுகள் அமைந்துள்ளன தெரியுமா? அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பிறகு முருகப்பெருமான் அருள்பாலித்த புனித தலங்களே இந்த 6 படை வீடுகள். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இங்கு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு வழிபடுகின்றனர். இரண்டாவது திருச்செந்தூர். சூரபத்மனை வென்று உலகிற்கு நீதியை நிலைநாட்டிய திருத்தலம். கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் அளவற்ற சக்தியை கொண்டதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மூன்றாவது பழனி. பழம் நீயப்பா என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்திய இடம். இங்கு முருகன் தண்டாயுதபாணியாக அருள்பாலிக்கிறார். நான்காவது சுவாமிமலை. இங்கே முருகன் தனது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்தார். அதனால் இவர் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். ஐந்தாவது திருத்தணி. போருக்கு பிறகு அமைதியுடன் அருள்பாலித்த தலம். மன அமைதி வேண்டுவோர் இங்கு சென்று வழிபடுகின்றனர். ஆறாவது பழமுதிர்ச்சோலை. மதுரை அருகே இயற்கை எழில் சூழ்ந்த இந்த தலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அருள்பாலிக்கிறார். இந்த 6 படை வீடுகளையும் பக்தியுடன் தரிசிப்பவர்களுக்கு முருகப்பெருமான் அருள், அறிவு, தைரியம், வெற்றி மற்றும் மனநிம்மதியை வழங்குவார் என்று நம்பப்படுகிறது. வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. முருகன் அருள் அனைவருக்கும் என்றும் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ.